Hello everyone, welcome back to another video. So இன்னைக்கு நம்ம ரைனாக்ஸோட நேவிகேட்டர் டேங்க் பேக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் இதை வாங்கி ஒரு 1 வீக் ஆச்சு. ஸோ நான் இதை வச்சு ஒரு ரைடும் போயிட்டு வந்தாச்சு. நம்மளோட கேமரா ஸ்டப்ஸ் அண்ட் அதர் வாலெட்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டோட்டலாக ஒரு 1 2 3 4 5 ஸோ இந்த பக்கல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் மேக்னெட்டிக் கிளிப்ஸ் இருக்குது, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம டேங்க்கில் வந்து மேக்னெட்ஸ் இல்லை. ஸோ அதனால் வந்து இதாகாது. ஸோ இந்த மேக்னெட்ஸ் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ பெரிய மேக்னெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே இல்லை. ஸோ இது 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ மேக்னெட்ஸ் இல்லை அப்படின்னாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கிளிப்ஸ். ஸோ இந்த கிளிப் எடுத்துகிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குது. ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் போட்டுட்டு இங்கே வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இது வெளியில் வரக்கூடாது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இது உள்ளே வச்சுட்டு இதில் வச்சு டைப் பண்ணிக்கோங்க. வச்சு டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொரு சைடும் அதே மாதிரி தான் சேம் வே என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் விட்டுட்டு இதில் எடுத்துக்கோங்க. ஓகே, பேலன்ஸ் இது 2. ஸோ இந்த 2ஐயும் இதே மாதிரி தான் உங்களோட பேக்கோட பேக்கில் மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சிம்பிள் தான். இப்படி நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறமா இது நீங்கள் எடுத்து எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த எட்ஜஸ் இப்படி வந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி அந்த சைடும் போயிட்டு ஓகேவா, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இங்கே மட்டும் இல்லை. ஸோ இதுக்குள்ளே ஒரு மொபைலை வந்து வைக்க முடியாது. ஸோ என்னோடய மொபைல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 inches இருக்கும், பட் இட் won't fit inside. ஸோ நம்ம இப்படி தான் வைக்க முடியும். ஸோ இதுக்கு கீழேயும் நமக்கு எதுவும் கிடையாது. ஸோ அதனால் மொபைல் வைக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்படியும் வைக்க முடியாது, அதுவுமே கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். புரிஞ்சுதா? அப்பார்ட் ஃப்ரம் தட் எவ்ரிதிங் யூ கேன் கீப் இட் இன்சைட். சைட் பாக்கெட்ஸும் இருக்குது. ஸோ இங்கேயும் சைட் பாக்கெட்ஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, இன்னொன்றும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு 2 இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே எதாவது கேபிள்ஸ் இது பண்ணிக்கலாம், இங்கே உங்கள் பென்ஸ்லாம் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் இறங்குறீங்க அப்படின்னா இப்படியே அன்டைப் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ யூ கேன் கீப் ஆல் யுவர் டாக்குமெண்ட்ஸ். அண்ட் இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெயின் லைனரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேக்குக்கு வந்து ஒரு ரெயின் லைனரும் இருக்குது. ஸோ இந்த ரெயின் லைனரும் வச்சு நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். ஸோ இட் won't affect ஆல் தி டைஸ். ஸோ இதுவுமே வந்து ஒரு டீசெண்டான ஒரு விஷயந்தான். இப்போ நம்ம பைக் பார்க் பண்ணியாச்சு, நம்ம இறங்க போகிறோம் அப்படின்றப்போ சிம்பிளாக அன்டைப் பண்ணிவிட்டு ஸோ இந்த இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இது ஒன்றுமே இல்லை. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 சைட்லேயும் வந்து உங்களுக்கு இந்த ஹூக் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்றுமே இல்லை, சிம்பிளி இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி இங்கேயும் சிம்பிளாக இதை ப்ரெஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து உங்கள் ஷோல்டரில் ஒரு பேக் பேக் மாதிரி போட்டுக்க வேண்டியது, அவ்வளோதான். யூ கேன் கேரி ஆல் திஸ்.